பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட அவர் கொடுக்க போகிற வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவனானவர் இந்த வருடத்துல மொத்தத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நேரலையில் இருக்கிறவர்களும், அதாவது திருச்சபையிலிருந்து கேட்கிறவர்களும், இணையதள வாயிலாக கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் கவனமாய் கேட்டு கவனமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். எனவே ஆண்டவர் நமக்கு வருஷத்துல 52 வாரங்கள் தருகிறார். 52 வாரத்துல இன்றைக்கு எத்தனையாவது வாரம் தெரியுமா? 51வது வாரம். இன்னும் எத்தனை வாரம் இருக்கிறது? இன்னும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கிறது. எனவே அன்பானவர்களை 52 வாரங்கள் சேர்ந்தது 365 நாட்கள். ஆக இந்த 365 நாட்களில் இன்றைக்கு 51 வாரங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தின் பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் இணையதள வாயிலாக நம்முடைய வீடியோவை, இந்த ஜெபங்களை, இந்த வார்த்தைகளை, மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் இருக்கிற அந்த உலக நாடுகளில் இருக்கிற, சர்வதேசத்தில் இருக்கிற திருச்சபைக்கு போவதை நீங்கள் ஒரு நாளும் எந்த விஷயத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் போகாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் எண்ணி பார்த்து உங்களை நடத்தி வந்த தேவாதி தேவனை எண்ணி பார்த்து உங்கள் திருச்சபையிலே நீங்கள் போய் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று அதன்படி நீங்கள் வாழ வேண்டும். தேவன் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான வாக்கு தத்தத்தை நாம் பார்க்கிறோம். 51வது ஞாயிற்றுக்கிழமை வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஓய்வு நாள் வாக்குத்தை கொடுத்திருக்கிறார். Who has eternal life? Who has eternal life? வேதம் சொல்லுகிறது Who has eternal life? அப்படி என்றால் அன்பானவர்களே, யாருக்கு நித்திய ஜீவன்? யாருக்கு நித்திய ஜீவன்? Has eternal life அப்படி என்றால் யாருக்கு நித்திய ஜீவன்? யாருக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்? எப்படிப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை பெற முடியும்? ஜான் சாப்டர், யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 40 சொல்லுகிறது. யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுகிறது. யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். யோவான் சாப்டர் 6 and 40 what you are reading. யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை ஒருவர் வேகமாக வாசிக்க கேட்கலாம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் அவனை கடைசி நாட்களிலே எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாக இருக்கிறது. யாவரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு தலைகளை தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். Who has eternal life? Who has eternal life? யாருக்கு நித்திய ஜீவன்? இந்த நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவரே யோவான் புத்தகத்தில் மிக தெளிவாய் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்க 6ஆம் அதிகாரத்தில், ஆண்டவர் இன்னும் இருக்கிற 3ஆம் அதிகாரத்தில், 6ஆம் அதிகாரங்களில் நித்திய ஜீவனை குறித்து தெளிவாய் நீர் எழுதப்பட்டு இருக்கிறீர். தகப்பனே, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போக வேண்டிய காரியங்களை குறித்து என் தேவன் நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை செய்தியாய் கொடுத்து என் தேவன் ஆணித்தரமாக அதிகாரத்தோடு கூட சொல்லி பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நித்திய ஜீவனுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையா இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். காரணம், அந்த நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும். இந்த ஆண்டு தொடங்கி 51 வாரங்கள், அதாவது டிசம்பர் 3ஆவது வாரத்தில் 2025 வந்துவிட்டோம். இன்னும் இருப்பது ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரே ஒரு வாரம். எனவே தகப்பனே, இன்று ஆண்டவர் இந்த நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் எனக்கு என்னெல்லாம் தேவை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் அதன்படி ஆண்டவரை கெட்டு போகாமல், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படிப்பட்ட மக்களாய் ஆண்டவர் நித்திய ஜீவனுக்குள்ள வாழும்படியாய் உடைய பொறுப்பாத்தில் வைக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அவர் உட்கார்வோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எத்தர்னல் லைஃப், யாருக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 40 ஒருவர் வாசிக்கலாம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான். போதும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரிடத்தில் நாம் விசுவாசமா இருக்க வேண்டுமா? சத்தமா சொல்லுங்க, யாரிடத்துல விசுவாசம் இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் குமாரன். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை அடைவான்.
ஆக அன்பானவர்களே, நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். ஒவ்வொருவரும் நித்திய ஜீவன், அந்த ஜீவன் நமக்கு எங்க இருக்கிறது? இந்த பூமியில ஆண்டவரை என்றைக்கு விசுவாசி ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை தந்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆக மீண்டும் அந்த வசனத்தை, அவன் குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை பெறுவான். அவன் நித்திய ஜீவனை அடைவது அவனை அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவராகிய தேவன் கடைசி நாட்களிலே அவர் எழுப்புவாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் யாரெல்லாம் நித்திய ஜீவனை பெறுகிறோமோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்களெல்லாம் நித்திய ஜீவனை பெறுவோம். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக போதனைகள், அநேக போதகர்கள், ஊழியர்கள் சத்தியத்தை அறியாமல், சத்தியத்தினால் விடுதலை பெறாமல் இன்னைக்கு ஜனங்களை பிதட்டுகிறார்கள். இன்னைக்கு ஜனங்களை ஆவிக்குரிய விதத்தில் வளர்கிற ஜனங்களை பிதட்டுகிறார்கள். அதாவது உங்க சபையில் நித்திய ஜீவன் இல்லை. நித்திய ஜீவனை பரலோகத்தில் இருக்கிறது சொல்லுவார்கள். பரலோகத்தில் உண்டு, ஆனா பூமியில பரலோகம் இல்லை என்று சொல்வார்கள். பூமியில நித்திய ஜீவன் இருக்கிறது, பரலோகத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். சில டாக்டரின், தப்பான ஒரு டாக்டரின்ல அவர்கள் கொண்டு போகிறார்கள். வேதாகமத்தை பத்தி, வேத பைபிள் பத்தி உங்களுக்கு ஒரு சில தான் தெரியும். ஒரு பைபிள் உங்ககிட்ட இருக்கிற பைபிள் என்ன? தி பெந்தெகோஸ்தே ஹோலி பைபிள். ஆனா இந்த பைபிள்ல பலவிதமான பைபிள்கள் இருக்கிறது. பலவிதமான டெனாமினேஷன் எழுதுகிறார்கள். இந்த மாதிரி வேதாகமத்தை வாங்கி கொண்டு இன்னைக்கு அநேக ஊழியர்கள் ஜனங்களை பிதற்றுகிறார்கள். பரலோகத்துல, அதாவது என்னன்னா, நித்திய ஜீவன் பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு நாம் சொல்லிக் கொண்டு போவோம். நித்திய ஜீவன் இங்க இருக்கிற, ஒழுங்கா வளர்ந்தோம்னா, ஒழுங்கா வாழ்ந்தோம்னா, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்துல நித்திய காலங்களுக்கு அடியாமல் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கர்த்தர் அவர்கள் நம்மளை எழுப்புவார்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஜெனரலா சொல்லுவோம், இதுதான் உண்மை. ஆனா இதை சொல்லுவோம். ஆனா சில ஊழியர்கள், அப்ப உங்க பாஸ்டர் என்ன பண்ணுகிறார், பரலோகத்துல நித்திய ஜீவன் இருக்கிறது, பூமியில இல்லை அப்படி என்று சொல்லுகிறார் உங்கள் போதகர். அப்படி என்று நம்ம ஜனங்களை என்ன பண்றாங்க, பல்வேறு சபைகளில் அதை சொல்லி பிதற்றுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை பெறுகிறான். அப்ப என்னைக்கு ஆண்டவரை விசுவாசி சர்ச்சுக்குள்ள வந்தியோ அன்னைக்கு உனக்கு நித்திய ஜீவன். பட் இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், பரலோக நித்திய ஜீவனுக்கு, பரலோக வாசலுக்கு, பரலோகத்துக்கு போக வேண்டும் அப்படி என்று நாங்கள் இங்க போதிக்கிறோம். எல்லா ஊழியர்களா தான் போதிக்கிறோம். ஆனா ஒரு சில ஊழியர்கள், அதாவது யெகோவா விட்னஸ் உங்களுக்கு தெரியாது. அன்பானவர்களே, யெகோவா விட்னஸ் உங்களுக்கு தெரியாது. ஒன்லி ஜீசஸ் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பலவிதமான டெனாமினேஷன் இருக்கிறது. அவர்கள் எங்க ஒருத்தர், சில பேர் செவன்த் டேல ரட்சிக்கப்பட்டிருப்பான், சில பேர் அட்வென்ட்ல ரட்சிக்கப்பட்டிருப்பான். அட்வென்ட்ல ஆவி இல்ல, அபிஷேகம் இல்ல. செவன்த் டே ஆவி இல்ல, அபிஷேகம் இல்ல. சனிக்கிழமை தான் செவன்த் டேனுமா, 7வது நாள் என்னுமா. சிஎஸ்ஐல பரிசுத்த ஆவி கிடையாது. மத்த லுத்தரன்ல பரிசுத்த ஆவி கிடையாது. சோ குமாரனை மட்டும் சில பேர் பேசுவாங்க, சில பேர் பிதாவை மட்டும் பேசுவாங்க. ஆனா நம்ம பேசுறது யாரை குறித்து பேசுகிறோம்? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருநாமத்தை, திரித்துவ தேவனை நாம் போதிக்கிறோம். பட் இதுல ஒரு கிளாஷ், இதுல ஒரு டிஃபரண்ட் கொடுத்து ஒழுங்கா சர்ச்சுக்கு வர ஆட்களை இங்க டெசிபிள் ட்ரைனிங், சீஷத்துவ பயிற்சி, அங்க இந்த பயிற்சி, இங்க இந்த பயிற்சி, இங்க அந்த கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் அழைச்சி அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிதட்டி. 20 வருஷமா சபையில நீ இருக்கிறாயே, என்னைக்கு முதல் நாள் சர்ச்சுள்ள வந்தியோ அன்னைக்கு அந்த ஒரே பேரான குமாரனை நீ விசுவாசிக்கிறபடினால தான் நீ உள்ள வந்த சர்ச்சுக்கு. அன்னைக்கே நீ விசுவாசிட்ட, அன்னைக்கே நித்திய ஜீவனை நீ பெற்றுட்ட. அப்ப புதுசா எப்ப பெற போற? அப்ப அந்த நித்திய ஜீவனை பெற்ற நீ பூமியில உண்மை உத்துமாக சொல்லப்படுகிற காரியங்கள் பிரகாரம் வாழ்ந்து, இந்த நித்திய ஜீவனுக்கு, இங்க நித்திய ஜீவன் வாழ்ந்து பரலோக நித்திய ஜீவன் அடியாத அந்த வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் போய் நீ ஆண்டவருடைய தேவ தூதர்களாய் வாழ வேண்டும் என்றுதான் இந்த பூமியிலே உங்களை நாங்கள் உருவாக்குறோம். இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வெளியில போய் சத்தியத்தை அறிவிக்க முடியவில்லை, சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியவில்லை. ஏன்? அதெல்லாம் கூட செஞ்சிடலாம், ஆனா சத்தியத்தை போய் சொல்லிடலாம். வெளியில கைப்பிரதி ஊழியம் செஞ்சிடலாம், நீ நின்னு ஜெபிக்கலாம், நீ நின்னு ஆராதனை பண்ணலாம். ஆனா உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் பேய்கள் ஓடும், நோய்கள் தீரும், வியாதிகள் விலகும்,
கட்டுகள் அறுக்கப்படும், செத்தவன் உயிரோடு எழும்புவான், பெரும்பாலோசை குணமடைவாள், முடவர்கள் நடப்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள். ஆக பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியக்காரனோட இல்லாததுனால அவர்களுக்கு வேற வழி தெரியல. ஏதாவது ராவெல்லாம் போய் வலைய போட்டு மீனை பிடிச்சி கொண்டாந்து கூட நிறைய எடுத்துக்கின்னு மார்க்கெட்ல வந்து வச்சு விற்க வருவாங்க. அந்த கூட நிறைய இருக்கிற மீனை 500 ரூபாய்க்கு தரையான்னு கேட்பான் நம்மாலு. ஒரு ராத்திரி பூரா அந்த குளிர்ல, அந்த காத்துல, அந்த பனியில, அந்த அலை மோதுகிறதுல, சூறாவளி காற்றுகளில அந்த போட்டை எடுத்துக்கின்னு வலை எடுத்துக்கின்னு அதுக்கு ஆயில், என்ஜினுக்கு ஆயில் ஊத்தி, டீசல் ஊத்தி, பசி பட்னியாய் ராவெல்லாம் வலைய போட்டு அவங்க அதிகாலைல கொண்டு வந்து கடைக்கு, அவன் பிடிச்சது கொஞ்சம் மீனா இருக்கும், அதை கொண்டு அந்த கடைக்கு எடுத்தாந்தா 1000 ரூபாய்க்கு தரையா ஒரு கூடைன்னு கேட்பான் நம்மால். அதுபோல அந்த வலைய போட தெரியணும், காற்றடித்தா தாங்க தெரியணும், மழை வந்தா தாங்க தெரியணும், ஒரு மீனவனுக்கு குளிர் வந்தா தாங்க தெரியணும், அந்த காற்று எப்படி எந்த திசையில் அடிக்குதுன்னு அதை நல்லா கண்டுகொள்ள தெரியணும், அதை ஞானமா யூகிக்க தெரியணும். அதுல போராடி எந்த வலையை போட்டா இப்ப வஞ்சிர மீன் கிடைக்குதுன்னா அந்த வஞ்சிர மீன் மாவலாசு வலையை தான் கொண்டு போகணும். மாவலாசு வலையை மஞ்சிர வலையை கொண்டு போகாம இவன் கவலை மீனுக்கு கொண்டு போனான்னா எப்படி வஞ்சிரம் பிடிப்பான்? அப்ப நேரங்களையும் காலங்களையும், என்னென்ன காலத்துல என்னென்ன விவசாயம், என்னென்ன மகசூல்கள் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஒரு விவசாயம் ஆனாலும், ஒரு மீனவனா இருந்தாலும், எந்த தொழில் பண்றவங்களா இருந்தாலும், பல்வேறு காலங்களில பல்வேறு திசைகளில எல்லாவற்றையும் உணர்ந்து அதன்படி நடந்து செய்கிறவன் தான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எனவே அப்படி போய் இரவெல்லாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு மீனை பிடிச்சு அந்த வச்சா, அந்த மீனை பிடிக்க என்ன தேவை? பல தியாகம் பண்ணணும். பசி, குளிர், பனி, காற்று, சூறாவளி, பலவிதமான அந்த அலை மோதுதல், பெரு பெரு அலைகள், இதெல்லாம் போராடி உயிரை பணை வச்சு அந்த மீனை பிடிச்சாருமா. அப்படிதான் இன்றைக்கு ஒரு ஆத்துமாக்களை பேயை ஓட்டி, பிசாசை ஓட்டி, நோயை தீர்த்து, வியாதியை தீர்த்து, போராடி, பேய்களோட பிசாசுகளோட போராடி யுத்தம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்தகார வல்லமை துரத்தி அங்க விடுதலை வாங்கி கொடுத்து அவர்களை ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சா என்ன பண்றாங்க? கிளாஷ் பண்றான். அதாவது சத்தியத்தை அறியாத ஊழியர்கள், சத்தியத்தை அறியாத ஊழியர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற உலகம் முழுவதும் சர்வதேச அளவில் இருக்கிற எனக்கு அன்பு நெஞ்சங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாய் அறியுங்கள். உன்னிலிருந்து பேய்களை, பிசாசுகளை, நோய்களை துரத்தினது இயேசுவின் நாமத்தினால் உன்னுடைய ஊழியக்காரன். அவனுக்கு கல்வியறி இருக்குதோ இல்லையோ, பேய்கள் ஓட்ட வல்லமை இருக்குதோ இல்லையோ, அவன் பாடுபட்டு உன்னை காப்பாற்றி இருக்கிறான், பாடுபட்டு உன்னை உலகத்துக்கு அடையாளம் காண்பித்திருக்கிறான். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எடுப்பதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாக இருக்கிறது. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அடுத்த வசனம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் 15ஆம் வசனம், 15, 16. தன்னை, யாரை? இயேசு கிறிஸ்துவை தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அப்ப யாரை விசுவாசிக்கிற கெட்டு போக மாட்டான்? யார 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 சத்தமா சொல்லுங்க. யார விசுவாசிக்கணும்? பணத்தையா? யார? சொத்தையா? சொல்லுங்க. சொத்தையா? சொத்தா, பணமா, பொருளாதாரமா, வசதியா, வாய்ப்பா? யார? ஏசப்பா விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேட்ட பணம்லாம் இதுக்கு சமன்ட்டு போயிட்டே இருப்பேன். அதான் உண்மை, அதான் சத்தியம். அல்லேலூயா. என் வீடு, நான் கட்டுற வீடு எதிரானா அதெல்லாம் இதுக்கு சமன்ட்டு போயிட்டே இருப்பேன். படிப்பு, பட்டம், பொருளாதாரம், வசதி, வாய்ப்பு இதுக்கு சமன் போயிட்டே இருப்பேன். ஒண்ணு என் அப்பா ஏசப்பா இருந்தாதான் இந்த பூமியில நான் இல்ல, என் வீட்டாரும் சந்ததி சந்தன வாழ முடியும். அதே தான் உங்க நிலைமையும். ஆண்டவராகிய தேவன் சொல்ற பாருங்க, யாரை விசுவாசிக்கணும்? வாசிக்க வசனத்தை, தன்னை விசுவாசிக்கிறவன், இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல். அப்போ யாரை விசுவாசித்தா நம்ம கெட்டு போக மாட்டோம்? சொல்லுங்க. யார
ஏசப்பாவை. ஏசப்பா விசுவாசத்தை கெட்டு போகுமா? கெட்டு போக மாட்டோமா? கெட்டு போகுமா? கெட்டு போகுமா? கெட்டு போகுமா? இப்ப சர்ச்சுக்கு வர ஆள யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தான் ஆலயத்தில் வந்து உட்காருவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கெட்டு போகவே மாட்டார்கள். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, இங்கேயும் நித்திய ஜீவன், இங்க இந்த ஜீவன்ல வாழ்ந்து பரலோகத்தில் போய் அடியாத எத்தர்னல் லைஃப், அடியாத அந்த நித்திய வாழ்க்கை, அங்க போய் தேவ தூதனாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரண்மனை பிளஸ் அங்க ஒரு தூதர்களாய் நாம் வாழ்வோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். சொல்லுங்க, என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானா தன்னா தானா தானா தன்னா தானா தானா தன்னா தானா தானா தன்னா தானா. ஹல்லேலூயா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே. மேகத்துல யாரு வருவாங்க? தேவ தூதர்கள் அவரோடு கூட வருவார்கள். என் நேசரோடு தேவதூதன் வருவான். அப்போ நித்திய ஜீவன் அடையும்படிக்கு கெட்டு போகாமல் நம்ம இருப்போம். ஆக பரலோக ராஜ்யத்தில் நம்ம போய் இருக்கும்போது, அவரோடு சிங்காசனத்தில் நாம் இருக்கும்போது, தேவதூதனாய் ஏசப்பா வரும்பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மை தேவதூதனாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆகவே தேவதூதர்களாக எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம் என் நேசர் வருகையில், அப்போ எக்கால சத்தத்தோடு தூதர்கள் கூட்டமாய் நாம் வரவேற்போம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கலாம். தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, பாருங்க யாருங்க தேவன் சொல்றாரு, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை இந்த உலகத்துக்கு தந்தருளி, இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்து 11 சீஷர்களை அழைத்து சொல்லி, இதே மாதிரி நீங்கள் உலகத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொன்னார். ஆக அப்படித்தான் நாங்கள் அவருடைய சீஷர்களாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்களும் உலகத்தோடு ஒத்து போய் என்ன செய்ய வேண்டுங்க? நீங்க உலகத்தில் கிறிஸ்து இயேசுவின் அன்பை அவர்களிடத்தில் பிரவேசிக்க வேண்டும், அவர்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆக வேதம் சொல்லுகிறது, அங்க 6ஆம் அதிகாரம் யோவான் 6:27 வாசிங்க வேகமாக. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, என்ன நடப்பிக்கணுமா? அன்பான தேவ பிள்ளையே, யோவான் 6ஆம் அதிகாரம் 27 என்ன சொல்லுகிறது? நீங்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அல்லேலூயா. இப்போ அநேகர் நம்முடைய வாழ்க்கையில அழிந்து போகிற போஜனத்துக்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள வந்திருந்தாலும் கூட இன்னமும் அழிந்து கொண்டிருக்கிற போஜனங்களுக்காக தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அழியாத போஜனத்துக்காக ஆண்டவராகிய தேவன் என்றைக்கு அழிந்தவர் அல்ல, அவர் நமக்காக உயிரை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து கல்வாரி நாயகன் இயேசு, அந்த போஜனம் தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை வசனம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த அழியாத இயேசு கிறிஸ்துவாகிய போஜனத்தை, அந்த போஜனத்துக்காக நாம் போராட வேண்டும், அந்த போஜனத்துக்காக நாம் உழைக்க வேண்டும். தவிர அழிந்து போகிற போஜனங்களுக்காக, அழிந்து போகிற பணம் பொருளுக்காக நாம் உழைக்க கூடாது. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்கள் ஒருவர் அந்த வசனத்தை வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. பாத்தீங்களா? நித்திய ஜீவன் பரலோக பூமியில மட்டுமல்ல, பரலோகத்துல நீ போய் வாழ வேண்டிய வாழ்க்கை வரைக்கும், அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் பாத்தீங்களா நிலை நிக்கிற போஜனத்தினாலே, பாத்தீங்களா அந்த நிலை நிக்கிற போஜனம் எது? இயேசுதான் அந்த போஜனம். இயேசுதான் வார்த்தை, அதுதான் போஜனம். அந்த போஜனம் தான்
இயேசுதான் வசனம். இந்த வசனம் தான் இங்கிருந்து நித்திய ஜீவன்ல பரலோகத்துல போய் நீங்க அங்கு இருக்கும் வரை அந்த நித்திய ஜீவனுக்கு இதுவே உங்களுக்கு போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ காலையில சாப்பிட்டீங்களோ இல்லை தெரியல, பெரும்பாலும் சாப்பிட மாட்டீங்க. இப்போ நாளைக்குன்னு வச்சுங்களேன், இப்போ மதியானம் சாப்பிட போறோம். இப்போ மதியானம் சாப்பிட்ற உணவு அது 1 வருஷம் இருக்குமா, 2 வருஷம் இருக்குமா? இல்ல பூமியில 70-80 வருஷம் வாழ போறோம். அது வரைக்கும் ஒருவேளை சாப்பாடு தாங்குமா? சொல்லுங்க, தாங்குமா? ஆனா நீ சாப்பிட்ற இந்த நித்திய போஜனம், அழியாத போஜனமாகிய தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சரீரமாகிய சபை, அந்த சரீரம் தான் சபை, சபைதான் சரீரம். ஆக அந்த சரீரத்தை உட்கொள்கிற நாம் என்ன பண்றோமா? வாசிங்க. அந்த போஜனமாகிய அழியாத போஜனத்தை நித்திய ஜீவன் வரைக்கும் இந்த போஜனம் நிலைத்திருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த போஜனம் நித்திய ஜீவன் வரைக்கும் இந்த போஜனம் நிலைத்திருக்கும். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி கொடுத்தார்? அவருடைய சரீரம் தான் வார்த்தை, வார்த்தை தான் சரீரம். அந்த சரீரத்தை உனக்காக எனக்கு கொடுத்து விட்டார். ஆக மனுஷகுமாரன் உனக்கு கொடுப்பார். பிதாவாகிய தேவன் யார? இயேசுவை முத்தரித்திருக்கிறார். அவர் முத்திரையாக, அவர் முத்தரிக்கப்பட்டவராக பிதாவாகிய தேவன் இயேசுவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆகவே யாருக்கு நித்திய ஜீவன்? who has eternal life? யாருக்கு நித்திய ஜீவன்? ஆண்டவர் யாருக்கு நித்திய ஜீவன் தலைப்பில் முதலாவது காரியம் சொல்லுகிறார், இயேசுவின் வசனத்தை கேட்டு அவரை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். யாருக்கு நித்திய ஜீவனா? நோட் பண்ணுங்க. அப்படியே உட்கார்ந்து கதை கேட்க கூடாது. பெரிய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்துங்க அப்படியே ஆன்னு அப்படி இருக்க கூடாது. ஒரு டைரி, ஒரு நோட்டை வச்சு எழுத பழகுங்க. எழுதுங்க. முதல்ல வேதம் என்ன சொல்லுது? இயேசுவின் வசனத்தை கேட்டு, கவனிங்க, இயேசுவின் வசனத்தை கேட்டு அவரை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது டாபிக் என்ன சொல்லுகிறார்? இயேசுவின் வசனத்தை கேட்டு அவரை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவன். இதான் முதல் டாபிக். எழுதுங்க, வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 24, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14. ஆக யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் வேகமாக. ஆண்கள் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிற. நல்லா கவனிங்க. எதை கேட்கணுமா? ஏஞ்சல் சொல்லுமா, எதை கேட்கணும்? வசனத்தை கேட்டு. டயனா சொல்லு, எதை கேட்டு? யாருடைய வசனத்தை? கர்த்தருடைய வசனம். ஏசப்பா தான் வசனம். வசனம் தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. அந்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவன், விசுவாசிக்கிறவள், ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு உட்கார்ந்துட கூடாது. கேட்கிற திறன் இருக்கிறது. இன்னைக்கு கண்ணே தெரியாத, கண்ணு திரை குருடர்கள்லாம் கர்த்தருடைய வார்த்தையை எழுதி பாடி ராகம் அமைத்து பாடுகிறார்கள். அவங்க கண்ணால பார்க்க முடியாது, எழுத்த வசனத்தை கண்ணால பார்க்க முடியாது, காதால தான் கேட்கிறாங்க. அப்படியே அவங்க அதை உணர்ந்து என்ன பாடல்களை பாடுகிறார்கள் தெரியுமா? அப்படி பாடி ராகம் அமைத்து பாடுகிறார்கள். ஆக கர்த்தர் நமக்கு செவித்திறனை கொடுத்திருக்கிறார், நாவு திறனை கொடுத்திருக்கிறார், முவரம் திறனை, மூக்கு திறனை கொடுத்திருக்கிறார், உணர்வுகளை கொடுத்திருக்கிறார், நடக்கும் அந்த உணர்வுகளை கொடுத்திருக்கிறார், எல்லாம் சகலமும் கொடுத்திருக்கிறார். படிப்பு மட்டும்தான் இல்லை. ஆக எத்தனையும் கொடுத்த ஆண்டவர். அதை நம்ம கேட்டு என்ன சொல்லுகிறார்? இயேசுவின் வசனத்தை கேட்டு. எதை கேட்கணும்? யாருடைய வசனத்தை? எங்க வந்து கேட்கணும்? இப்ப ஜான் தட்சிணாமூர்த்தி வரல, இன்னைக்கு வரல. இப்ப அவர் வசனத்தை கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? முடியாது. இன்னும் இருக்கிற உங்களுடைய குடும்பத்துல எத்தனையோ பேர் வரல, இன்னைக்கு அந்த வசனத்தை அவங்க கேட்க முடியுமா? சத்தமா சொல்லுங்க. முடியுமா முடியாதா? இப்ப வசனம் என்ன சொல்லுது? அவருடைய வசனத்தை, சத்தமா வாசி. ஏசப்பா சொல்றார், என் வசனத்தை கேட்டு. அப்ப ஆலயத்துல வந்து உட்கார்ந்தாதாயா வசனத்தை கேட்க முடியும். சொல்றது புரியுதா? வசனத்தை கேட்க முடியும். ஆலயத்துக்கு வரானாலும் கேட்க முடியுமா? முடியாது. அப்ப வசனத்தை ஆலயத்துல வரும்போதுதான், ஆலயத்துல வந்து உட்காரும் போதுதான் அவர் வசனத்தை கேட்க முடியும்.
இன்னைக்கு சுகுணா வீட்டுக்கார பேர் என்னம்மா? கோபி. கோபி இன்னைக்கு வரல. அவர் ரட்சிக்கப்படாதவர், ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார். நான் இந்த கிறிஸ்துமஸ்க்கு அதுக்குள்ள இல்ல, இந்த இயருக்குள்ள அவரை போய் நான் பார்க்க போறேன். பார்த்து அந்த மனுஷனை அல்லேக்க தூக்கின்னு வர போறேன். தூக்கின்னு வந்து சர்ச்சில் உட்கார வைக்க போறேன். துரைசாமி சுந்தர பெற்ற பிள்ளைங்க அதே மாதிரி செந்தில் காந்தாவ என்னால பெற்ற புள்ள ஒழுங்கா வந்து உட்கார்ந்துரு, தூக்கி வந்து உட்கார வைக்கணும் ஆலயத்துல. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், ஆண்டவரை தெரிந்தவர்கள் ஆலயத்துக்கு வராமல் இருந்தால், சர்ச்சுக்கு வராமல் இருந்தால் அவர்கள் வசனத்தை கேட்க முடியுமா? முடியாதா? சத்தமா சத்தமா. இப்ப உங்களுக்கு சில பேருக்கு தோணும், என் புருஷனை பத்தி தான் பேசுறாரு, என் பிள்ளைய பத்தி தான் பேசுறாரு, என் மருமவளை பத்தி தான் பேசுறாரு. தயவு செய்து சொல்றேன், உன் புருஷனை பத்தி, உன் மனைவி பத்தி, உன் பிள்ளைய பத்தி, உன் மருமவளை பத்தி நாளைக்கு அவங்க செத்துற கூடாது, அழிஞ்சிட கூடாதுன்னு கர்த்தர் வார்த்தை என் மூலமா பேசுறாரு. நீ எடுத்துக்கிறது தப்பே இல்லை, நல்ல விதமா எடுத்துக்கோ. கெட்ட விதமா எடுத்த அழிவு உனக்கு, எனக்கு அல்ல. உன் வீட்டுல ஒரு ஆள் இல்லாம போனா யாருக்கு துக்கம்? சர்ச்சுக்கு வராத, ஞானஸ்தானம் எடுக்காத ஆட்களுக்கு இல்லை. பட் ஒரு நாள் அவர்களை கொண்டு வந்தெல்லாம் வந்துருவாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள வந்து பின்னால போன ஆட்கள் ரொம்ப கடினம். சாத்தான் புனைச்சிட்டான், அவன் உயிரை குடிச்சுக்கிறான், சித்திரவதை பண்ணிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறான் ரத்தத்தை. ஒரு நாள் அந்த ரத்தத்தை பீஸ் போன பல்பு அப்படி உறிஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்க, டயாலிசிஸ் பண்ணும்போது இந்த ரத்தத்தை உள்ளக்கிற ரத்தத்தை எடுப்பாங்க. எடுத்துட்டு இன்னொரு ரத்தம் போய்க்கினே இருக்கும். ஒரு ரத்தத்தை எடுப்பாங்க, உள்ளக்கிற கெட்ட ரத்தம் எடுப்பாங்க, நல்ல ரத்தம் போய் அந்த மாதிரி உள்ள இருக்கிற அது அத்தனையும் உறிஞ்சிக்கினுக்கிறான் சாத்தான். ஒரு பொண்ணு அப்படித்தான் வாழப்பட்டு, அந்த பொண்ணு ரத்தத்தை உறிஞ்சிட்டான், சுத்தமா ஒண்ணுமே இல்லை, உயிரை எடுக்கணும். அந்த நேரத்தில் எப்படியோ தட்டு தருமாடி சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. வந்த போது ஏசப்பா பார்த்தா அந்த பொண்ணுக்கு ரத்தமே இல்லை, சுத்தமா உறிஞ்சிட்டான். ஆண்டவரே, you are on blood, you are spiritual, your holy spirit blood, இந்த blood இந்த பிள்ளைக்குள்ள உள்ள போகட்டும். அந்த ரத்தம் போய் உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் அந்த பிள்ளையை பரிசுத்தமாக்கட்டும்னு ஜெபித்தோம். ஆண்டவர் உடனே அற்புத சுகத்தை கொடுத்தார். அந்த பொண்ணு தலையிலிருந்து முடியெல்லாம் கொட்டி போச்சு, கண்ணு முகம் சரீரம் முழுவதும் கரு அடைஞ்சு போச்சு. கண்ணெல்லாம் அப்படியே ரவுண்டா கருப்பா இருக்கும், கருப்பு உடல்ல கருப்பா இருக்கும், தனியா தெரியும். அதாவது பேய்கள் கண்களை பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டா தனியா தெரியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பாவுக்கு வச்சது, அப்பா செத்தான். செத்த 2வது மாசம் பொண்ணை பிடிச்சது. பொண்ணை பிடிச்சி போன செப்டம்பர், இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் லாஸ்ட் எண்டு, நவம்பர் மாசம் கடைசி 1.25 வருஷமா போகாத மருத்துவமனை இல்லை. சென்னை டு பாண்டிச்சேரி வரைக்கும் போகாத மருத்துவமனை இல்லை, போகாத மந்திரவாதி இல்லை. ஒரே ஒரு நாள் கேள்விப்பட்டு வந்தார்கள். அந்த நிமிஷமே ஏசப்பா அதிசயம் செய்தார். இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோடு வாடுகிறது. தாயும் மகள் தன் குடும்பம் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, வராதவர்கள் ஒரு நாள் வந்து விடுவார்கள் சபைக்கு. ஆனா வந்தவர்கள் போனார்கள் என்றால் பிசாசானவன் அவங்க ரத்தத்தை உரியாத விடவே மாட்டான், உயிரை எடுக்காத விடவே மாட்டான். எனக்கு தெரிய இந்த சத்தியத்தை, எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் எனக்கு போதித்ததை உங்களுக்கு போதிக்கிறேன். தான் குடும்பத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள், தன் குடும்பத்தை இழந்து போகாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்டு. பாத்தீங்களா, எங்க வந்த வசனத்தை கேட்க முடியும்? வீட்டுல இருந்தாவா, ஆட்டோ ஓட்டி இருந்தாவா, பஸ் ஓட்டி இருந்தாவா, இல்ல தோட்டத்தை பராமரிச்சாவா, இல்ல மீன் வேலைக்கு போனாவா, இல்ல மத்த வேலைக்கு போனாவா, இன்னைக்கு ஓய்வு நாளுக்கு வராம எங்க வந்தா வசனத்தை கேட்க முடியும்? சத்தமா சத்தமா. ஆலயத்துக்கு, தேவாலயத்துக்கு வந்தாதான் என்னத்தை கேட்க முடியும்? வேதம் என்ன சொல்லுது? மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க ஆண்கள். யாருடைய வசனத்தை கேட்டு சொல்லுங்க? யாருடைய வசனத்தை கேட்டு? சத்தமா, யாருடைய வசனத்தை கேட்டு? யாருடைய வசனத்தை? வசனத்திற்கு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவருக்கு யாரை விசுவாசிக்கணும்? என் வசனத்தை கேட்க வரணும். எங்க வந்தா கேட்ப? எங்க வந்தா கேட்ப? ஆலயத்துல. எப்ப வரணும்? எப்ப வரணும்? 11:15. இப்பெல்லாம் என்ன தெரியும் பண்றாங்க சில ஆட்கள்? அப்பா 9:30 மணிக்கு தான் ஆராதனை முடிப்பாரு.
அப்பாவுக்கு உடம்பு வலிக்காது, வாய் வலிக்காது, 9:30 தான் விழிப்பாரு. அதனால நம்ம 9:45 போல கரெக்டாக இருக்கோம். டெய்லி வேலைக்கு போகும்போது 9 மணி வேலைக்கு உள்ளே போகணும், 9 மணிக்கு உள்ளே இருக்கணும். 9:30 மணிக்கு போங்க, டெய்லி போங்க, சேர்ப்பாங்களா? 9 மணிக்கு முடிக்கிறாரு, 8:30 மணிக்கு முடிக்கிறாரு மொதல் ஆராதனை. 9:30 மணி 10க்கு முடிக்கிறாரு ஆராதனை. டைம் என்ன? டைம் டு டைம் 9 மணி. டைம்னா 8:45 வந்து வெளியில் எவ்வளோ இடம் கிடக்குது, பக்கத்தில் அலங்கார வாச தர இருக்குது, வந்து முட்டியை போட்டு நேர்மாடல் நின்று நல்லா ஜெபம் பண்ணு. உனக்கா உன் குடும்பத்துக்கு நீ ஜெபிக்க மாட்ட, நீ ஜெபிக்க மாட்ட, நீ வந்து தங்கி தாபரிக்க மாட்ட, நீ உபவாசம் போட மாட்ட. ஆனா பேய் வந்து, பிசாசு, நோய் வந்து, அது வந்து, இது வந்து குத்துது, கொடையுது. அப்ப யார் பாடுபடுவது? ஆலயத்தில் வந்து காத்து கிடக்கணையா 200 மக்கள் விசேஷமானவர்கள். ஏன்னா 8:15 வண்டி வந்துடும், வந்து அழகா கடவுள் வார்த்தை கேட்டுன்னு இருப்பாங்க. விசேஷம் அது. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இந்த 4, 5, 6 குடும்பத்தால் அந்த ஊரே ஆசீர்வதிக்கப்பட்டுக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒரு ஆளு சர்ச் ஊர்ல இருந்து வரன்னு இப்ப நினைக்காத. உன் ஒரு ஆளால உன் ஊரே நல்லக்குதியா? அப்ப நீ ஒருத்தன் தான் கெட்டு போற, ஊரே நல்லா இருக்குது. நீ ஒரு ஆளு சர்ச்சுக்கு வரதுனால. பட் நீ என்ன செய்யறா? அவன் செய்யற பாவத்தை விட நீ கர்த்தருக்கு துணிகரமா பாவம் செய்யற. தேவாலயத்தில் வந்து, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் கொடுக்கிற வசனத்தை கேட்டு, எங்க வந்து கேட்கணும்? ஆலயத்துக்கு வருகிறவர்கள் தான் வசனத்தை கேட்க முடியும். 2 அடுத்தது, அப்போ நீ ஆலயத்துக்கு வந்தாதான் வசனத்தை கேட்க முடியும். 2வது, அவரை என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உனக்கு உண்டு. என் அனுப்பினவர் பிதா, என் பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு வர்றவங்க தான் என்ன செய்ய முடியும்? வசனத்தை கேட்க முடியும். அப்புறம் அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். அப்ப ஆலயத்துக்கு வராதவங்களுக்கு வாசிங்க, நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல், அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு, ஆக்கின என்னன்னாங்க? துயரம், துன்பம், துக்கம், வேதனை, வியாதி, நோய், பிரச்சனை, வியாக்குலம், போராட்டம், கண்ணீர், இல்லாமை, வருமானம் இல்லாத வறுமை, கஷ்டம், பிணி, பேய், பிசாசு, நோய் ஒன்று தாக்காது. யார? அதுக்கு மேல மரணம். ஆக்கின தீர்ப்பு வராதா? மரணம், மரணமோ வராது. யாருக்கு? யாருக்கு வராது? ஆண்டவர் ஆலயத்தில் வந்து வசனத்தை கேட்கிறவனுக்கு நித்திய ஜீவன் அடைவான். அவனுக்கு எந்த விதமான ஆக்கினைகளை, இப்ப சொல்லப்பட்ட எந்த ஆக்கினையும் வராது. அவனை மரணம் அவனை பிரவேசிக்காது. அப்போ வராதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. வசனத்தை கேட்காதவன், ஆலயத்தில் கேட்காதவர்கள், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். வியாதி வரும், நோய் வரும், பிரச்சனை வர, பாம்பு கடிக்கும், பேய் பிடிக்கும், பிசாசு பிடிக்கும், நோய் வரும், கால் ஒடியும், கை ஒடியும், மண்டை போவோம், எல்லா காரியமும் வரும். கடன் பார வரும், தூக்குல தொங்குவான், எண்ணெய் ஊற்றி கொளுத்திக்குவான், மாத்திரை போட்டு செத்துருவான். இது அத்தனையும் அவனுக்கு எல்லா விதமான உபத்திரவம், தொல்லை, தொந்தரவுகளும், அந்த ஆக்கினைகளும், மரணமும் நேரிடும். எங்க சபைக்கு வராத, சர்ச்சில் வந்து வார்த்தையை கேட்காதவர்களுக்கு இது வரும். கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, நல்லா தட்டி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்ல தமிழ்ல தெளிவா சொல்லுகிறது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்குவான், ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதை யார் சொன்னது? இது யார் சொன்னது? நல்லா புரிஞ்சு. இது சீஷர்கள் சொல்லுகிறாங்களா, ஏசப்பா சொன்னாரா? எப்படி? ஆண்கள் சொல்லணும். முதல்ல எங்க சகோதரர்களை நான் பார்க்க போறேன். இது ஏசப்பா சொன்னாரா? இது ஏசப்பா சொன்னாரா? இல்ல சீஷர்கள் சொன்னாங்களா? இல்ல தீர்க்கதரிசிகள் சொன்னார்களா? யார் மூலமா எழுதப்பட்டது? சத்தமா
அப்புறம் நான் பர்சனலாக உங்களை கூட்டு கேட்பேன். ஒழுங்காக கரெக்டாக சொல்லணும். நீ உனக்கு படிப்பறில்னா கூட பரவாயில்ல, உனக்கு காது திறன், செவித்திறன் இருக்கிறது, வாய் பேசுகிற திறன் இருக்கிறது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற திறன் இருக்கிறது, கையை தட்டி வல்லமையை பெற்றுக்கொள்கிற திறன் அத்தனையும் இருக்கிறது. இப்ப சுந்தரத்தை கேட்டா படிச்சுக்கிறேன்னா இல்ல, ஏன் அதுக்கு அபிஷேகம் வருது? தனத்தை கேட்டா ஏன் தனத்துக்கு அபிஷேகம் வருது? ஏன் ஆண்டாள் படிச்சேன்னா இல்ல, ஏன் ஆண்டாளுக்கு அபிஷேகம் வருது? ஏன் அந்த அம்மா இந்திராணி அம்மாவுக்கு இன்னும் ராணி அம்மாவுக்கு இன்னும் இருக்கிற யாரு அஞ்சலைக்கு இப்படி இருக்கிற அத்தனை அம்மாக்களுக்கும் அத்தனை ஐயாக்களுக்கும் அண்ணன் சகோதர சகோதரிகள் வருதுன்னா அப்போ என்ன இருக்கிறது? எதனால வருகிறது? படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு விசுவாசம் இருக்கிறது. எனக்கு என்ன இருக்கிறது? படிப்பெல்லாம் நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த படிப்பு. எப்படி? வேலைக்கு போறதுக்கு தான் அந்த படிப்பு. எனக்கு எங்க அப்பா கொடுத்த அந்த ஞானம் இருக்குது, அந்த அறிவு, தெய்வீக அறிவு இருக்குது, தெய்வீக பிரசன்னம் இருக்கிறது, தெய்வீக அன்பு இருக்கிறது, தெய்வீக அந்த விசுவாசம் இருக்கிறது, தெய்வீக அந்த நம்பிக்கை இருக்கிறது. இது அத்தனையும் எனக்கு இருக்கிறபடினால எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இது இயேசுவானவரே சொன்ன வார்த்தையா, சீஷர்கள் சொன்ன வார்த்தையா, அல்லது தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையா? இது யார் சொன்ன வார்த்தை? யாரு? சரி, ஆண்கள்ல மட்டும் ஏசப்பா இந்த வார்த்தை சொன்னார் அப்படின்றவங்க கை தூக்கு. ஆண்கள் மட்டும் 1 2 3 4 5 இப்ப கேட்க போறப்பா 6 7 8 பேர். மீதி பேர் கை தூக்கல. சந்தேகத்தில் இருக்கிற கைகள் போடுங்க. மாட்டிக்கு நீங்க நல்லா இருக்க வர. சரி, பெண்கள்ல வர. இப்போ இந்த வார்த்தை ஏசப்பாவே பேசினாரா, இல்ல தீர்க்கதரிசிகள் பேசினாங்களா, இல்ல அவர் கூட இருந்த 12 சீஷர்கள் அந்த 11 சீஷர்கள் பேசினார்களா, அல்லது ஏசப்பா பேசினாரா, அல்லது தீர்க்கதரிசிகள் 12 24 அதாவது 12 தீர்க்கதரிசிகள் முற்பிதாக்கள் பேசினார்களா, இல்ல இன்னும் இருக்கிற தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள், ஏசாயாவா, எசேக்கியாவா, ஆபகுக்கு, சின்ன ஊழியக்கார தீர்க்கதரிசி ஆபகுக்குவா, யோனாவா, இன்னும் சகரியாவா, சின்ன சின்ன ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள், இல்ல இவர் சாமுவேலா, யார் மூலமாக தேவன் பேசினார்? ஏசப்பான்றவங்க மட்டும் கைத்துக்கு. நான் கேட்பேன், எப்படின்னு நீங்க சொல்லணும். எனக்கு கையை கரெக்டா தூக்குங்க, மாட்டிக்காதீங்க ப்ளீஸ், மாட்டிக்காதீங்க. கரெக்டா தூக்குறவங்க இது உண்மை 100 மடங்கு ஏசப்பா தான் பேசினார் அப்படின்னா நீங்க கையை நல்ல உயரமா தூக்கணும். ரொம்ப பேர் மாட்டுறாங்க. பைபிளாக்கா தூக்கிச்சு நானும் தூக்கிறேன், எங்க அக்கா ஆண்டாள் தூக்கிடுச்சு நானும் தூக்கிறேன் அப்படின்னு தூக்கணுங்க மாட்ட போறீங்க. கையை தூக்கினா நல்லா தூக்கிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை கீழே போடுங்க. இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பேசினார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி நல்லா தட்டி. இது யார் பேசினது? ஏசப்பாவே. நல்லா புரிஞ்சுக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவர் வாழ்ந்த காலங்களிலே இந்த 4 புத்தகங்களிலும் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவே அவர் உயிரோடு இருக்கும்பொழுது பேசின வார்த்தைகள். இந்த 4 புத்தகங்கள் தான் ஃபுல் சரித்திரம். அதுக்காக வருகிற, அதாவது யோவான் முடிஞ்சு ரோமரா இருக்கட்டும், அப்போஸ்தலா இருக்கட்டும், யூதாவா இருக்கட்டும், 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இருக்கட்டும், ரெவலேஷனா இருக்கட்டும், இது எல்லாம் அவருடைய சீஷர்கள். பட் பழைய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய தீர்க்கதரிசிகள், டோட்டல் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லா தீர்க்கதரிசிகள் எழுதப்பட்டார்கள். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தீர்க்கதரிசிகள் ஏசப்பா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 3-4 அதிகாரங்களிலும் ஆண்டவர் இயேசு வந்து பேசின வார்த்தைகளை முற்பிதாக்களாகிய அவர்கள் இவர் பிறக்கிறதுக்கு முன்னையே 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் கிறிஸ்துவானவர் இப்படி வரப்போகிறார், பூமிக்கு வரப்போகிறார், கிறிஸ்து இப்படி வருவார், இந்த மாதிரி வருவார், மேகங்கள் நடுவே வரப்போகிறார், இப்படி வந்து உலக பாவங்களை தீர்க்குவதற்காக தேவ ஆட்டுக்குட்டியா வரப்போகிறார், அவர் உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை போக்க வந்தவர் என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதியாமம் முதல் அங்க முழுவதும் அங்க சகரியா, மல்கியா கடைசி அதிகாரம் வரைக்கும் அவர் 39 அதிகாரங்களிலே தீர்க்கதரிசிகள் எழுதினார்கள். அல்லேலூயா. அப்புறம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகங்களிலும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இங்க பூமிக்கு வந்து அவர் வாயால பேசின வார்த்தைகள். அல்லேலூயா.
எவ்வளவு பெரிய மகிமை. அதுக்கப்புறம் அந்த 11 சீஷர்களும் அவர்கள் இவரோடு இருந்து அவர் செய்த அற்புதம், அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் கண்ணால பார்த்து அவர் ஏசப்பா சொன்னார், நான் செய்ததை விட நீங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து விட்டு போனார். அந்த சீஷர்கள் எழுதின புத்தகம் தான் மீதி இருக்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த 27 புத்தகங்களில் 23 புத்தகம் அவர்கள் எழுதினது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை நீ வெவ்வேறாக அடுத்து வரும் தேவனுடைய வார்த்தைகளை நீங்க ஆராயும் போது ஆண்டவர் இரண்டாவதாக சொல்லுகிறார், முதல் இயேசுவின் வசனத்தை கேட்டு அவரை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவர்கள், ஆக தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவர் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கின தீர்ப்பு வராது. பிரியமானவர்களே, சர்ச்சுக்கு வந்தால் நீ விசுவாச சர்ச்சுக்கு வந்தா நல்லா புரிஞ்சுக்கங்க, உன் அண்ணனோ தம்பியோ குடும்பத்தாரோ ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. சொல்லி அவர்கள் விசுவாசித்து ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வசனத்தை கேட்பார்கள், வசனத்தின்படி வாழ்வார்கள். அப்படி வாழும்போது அவங்களுக்கு எந்த தீங்கு, நோய் நொடியும், பிணியும், சூனியம், மந்திர கட்டு, மகிமாலோ எதுவும் அவங்களை ஒண்ணும் செய்யாது. ஏன்? அவர்களுக்கு மரணமும் வராது. ஆகவே நண்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஞானஸ்நானம் எடுக்க வைத்து அவர்களை வழிநடத்தி ஆலயத்துக்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களை என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நாம் ஞானஸ்நான அளவில் அவர்களை அர்ப்பணித்து ஞானஸ்நானத்துக்கு அவர்களோடு பேசி வந்து 1 மாசம் ஆகுது, 2 மாசம், 6 மாசம், 1 வருஷம் ஆகுது, ஞானஸ்நானத்தை தடை பண்ணாத. நாளைக்கு நீ தடுக்கி விழுந்தா கூட உன் உயிர் போனா நீ நரகம் போவ. ஆனபடினால் நீ பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், பிரியமான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர் ஏற்று ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்று அவர்களுக்கு போதிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளையே, ஆலயத்துக்கு வருகிறவர்கள் வசனத்தை கேட்பார்கள், வசனத்தை கேட்க வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். கொடுத்து வசனத்தை கேட்டு அதன்படி அவங்க சபையில வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆக்கினை வராது. ப்ளீஸ், ஆக்கினை என்றால் எல்லா விதமான கிரியைகள், அத்தனை ஆக்கினையும் அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு அடுத்தபடியா மரணமும் வராது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ரட்சிக்கப்பட நம்ம குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரும்பொழுது அவங்களுக்கு மரணம் வருமா? சத்தமா சொல்லுங்க. அவங்களுக்கு மரணம் வருமா? அவங்களுக்கு மரணம் வருமா? அவங்களுக்கு ஆக்கினை வருமா? வராது. இப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள இருக்கிறோமே, நமக்கு மரணம் வருமா? வருமா வராதா? வருமா வராதா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். மரணத்தை சந்திக்க மாட்டோம். ஏசப்பா வந்துருவாரு. நீங்க உண்மையா என்ன மாதிரி நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா, நம்ம தொப்புள் கொடி நண்பர்கள் ஆலயத்துக்கு கொண்டாண்டோம்னா ஏசப்பா சீக்கிரம் வந்துருவாரு. நீங்க அதை செய்யக்கூடாதுன்னு அவங்க இருதயத்தை பிசாசு கடினப்படுத்துறான். நீ செஞ்சிடக்கூடாது என்பதற்காக உங்களை தடை பண்றான். நீங்க ஊழியத்தை செஞ்சா சீக்கிரம் உங்களுக்கு அறிவிச்சு ஆண்டவர் பத்தி சொல்லி ஆலயத்துக்கு கொண்ட ஞானஸ்நானம் கொடுத்துற சீக்கிரம் வருவாரியா? கொத்தா நம்ம குடும்பங்கள் ஆலயத்துக்கு கொண்டாடும் போது சீக்கிரம் ஏசப்பா வந்துருவாரு. அவர் சொல்றதுனா, கடைசி ஒரு மனுஷனுக்கு என் சுவிசேஷம் அறிவிக்கணும், சுவிசேஷம் செல்லாம நான் வரமாட்டேன். அப்ப எல்லாருக்கும் அந்த சுவிசேஷம் போயிட்டா அவங்க ஆலயத்துக்கு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சது. ஏசப்பா வரப்போறாரியா? அவர் வந்தாருன்னா நமக்கு மரணமா? மரணமா? ஆக்கினை வருமா? அவர் வசனத்தை விசுவாசித்து வாடும் போதே நமக்கு ஆக்கினை இல்லை. உனக்கு எனக்கு ஆக்கினை இருக்குதா இல்லையா? சந்தேகமா? உங்களுக்கு எனக்கு ஆக்கினை இருக்குதா இல்லையா? உங்களுக்கு எனக்கு மரணம் இருக்குதா இல்லையா? இல்ல, இல்ல, மரணம் இல்லை. வேதம் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில ஊழியர்கள் வசனத்தினால் வார்த்தையை வச்சு பிதற்றுவார்கள். நம்பாதிருங்கள். டிவியில வருகிற வசனங்களை பார்த்து கெட்டு போகாதிருங்கள். டிவியில வருகிற வார்த்தைகளுக்கு நேரத்தை கொடுத்து வீணா போய்விடாதீர்கள். அது மட்டுமல்ல, அநேகர் வசனங்களை அனுப்புவாங்க வாட்ஸ்அப்ல, குரூப்ல. சில வசனங்கள் அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாகவே அந்த வசனங்களை எடுத்து போடுவார்கள். அதுக்கு சில விளக்க உரைகள் கொடுப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. சத்திய பைபிள் உன் போதகர் மூலமா, போதகர் அம்மா மூலமா, த பெந்தகோஸ்தே பரிசுத்த ஆவியின் த ஹோலி பைபிள் என்ன நாங்க போதிக்கிறோமோ அந்த போதனையில நீ நில்லு. அந்த போதனையை ஆராய்ச்சி பண்ணு. இரண்டாவதாக
பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். இரண்டாவதாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன். ரோமர் 6 அதிகாரம் 22, 23 வாசிக்க வேகமாக. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு மீண்டும் ஒருவர் வாசிக்க ஆண்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட. இப்ப எதுல இருந்து விடுதலையா இருக்கிறீங்க? எதனால விடுதலையாக்கப்பட்டீங்க சொல்லுங்க. பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்களா இல்லையா? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீங்களா? எப்படி விடுதலை ஆக்கப்பட்டீங்க? சத்தமா தெல்லுமே. இயேசுவின் வசனத்தை ஆலயத்தில் வந்து கேட்டு அதன்படி விசுவாசித்து அதன்படி ஞானஸ்நானம் எடுத்து அப்படின்னா இயேசப்பா ரத்தத்தால் கழுவப்பட்டதனால் இப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டீர்கள். ஹலோ, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பாவத்தில் விடுதலை ஆக்கப்பட்டீங்களா இல்லையா? கஜினா சொல்லுமா. டெய்லி 11:15 வரணும் ஞாயிற்றுக்கிழமை தோறும். உன் பாவத்தில் விடுதலை ஆக்கப்பட்டுருவ. உன் புருஷன் ஆனந்த பாவம் விடுதலை ஆக்கப்பட்டுரும். பொண்ணு விண்ணரசி பாவம் விடுதலை ஆக்கப்பட்டுரும். அல்லேலூயா. கரெக்டா வா. 11:15 வா. 9 மணிக்கு ஆராதனை. 2.25 மணி நேரம் பொத்து வா. பாவம் விடுதலை ஆயிடும். அன்பான தேவ பிள்ளை, வேதம் என்ன சொல்கிறது? வாசி. வாசி. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் விடுதலை ஆக்கப்பட்டீர்கள் என்றால் வசனத்தை நேரத்துக்கு வந்து வசனத்தை கேட்டு அதன்படி விசுவாசித்து நான் அவர் சொந்த ரத்தத்தால் கழுவப்பட்டு நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டேன். அல்லேலூயா. அப்ப பாவத்தில் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன். பாத்தீங்களா? தேவனுக்கு அடிமை. யாரு யாரு? பக்கத்துல கை கொடு சொல்லு. கை கொடுங்க. யோ ஹே சொல்லு. நம்மளாங்க யோன்னுவோம். வெளிநாட்டில் இருக்கிற ஹே ஹே அப்படின்னுவான். நம்ம ஊர்ல யோன்னுவோம். யாரு? இந்த கிராமத்தில் அப்படி இருக்க யோன்னுவோம். சில பேர்ல நம்ம ஹாய் ஹாய்ன்னுவான். படிச்சவன் நம்ம ஊர்ல விஐபிஸ். ஆனா வெளிநாட்டுகள் என்ன பண்ணுவான்? ஹே ஹே. என்னது? ஹேன்னுவான். இங்க வேதம் என்ன சொல்லுது? என்னவா? தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால். இப்ப நீ யாருக்கு அடிமை? யாருக்கு? பாஸ்டர் நான் ஏசப்பாவுக்கு அடிமைத்தான். ஆனா நீங்க வசனத்தை சொல்றீங்க பாரு, அந்த வசனத்துக்கு நான் அடிமை கிடையாது. உங்களுக்கு நான் அடிமை கிடையாது. ஆறாவதுல முட்டியை போடுங்க. ஒரு கேள்வி அப்படியே சேர்ல உக்காந்துங்குது. எனக்கு கொஞ்சம் பிரஷர் ஏறுது. முழங்கால் படிடுவோம் பார்த்தா அந்த அம்மா அப்படியே உக்காந்துக்குது. என்ன பண்ண? பேரை சொல்லி, ஏம்மா உனக்கு முட்டி போட முடியலன்னா எழுந்து நின்னுக்கோ. முட்டி போட முடிஞ்சவங்க முட்டியை போடுங்க. முட்டியை போட முடியாதவங்க எழுந்து நில்லுங்க. அப்புறம் அந்த அம்மா எழுந்து நின்னுச்சு. எனக்கு மனசு தெரியும். என்ன, என் தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? திமிரு ஆணவமா உக்காந்துருக்க கூடாது. நீ என்னவா இருக்கணும்? யாருக்கு அடிமை? யாருக்கு அடிமை? கையை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. சொல்லுங்கப்பா. ஹேய் ஹேய். அக்கா அக்கா தங்கச்சி, அக்கா தங்கச்சி, தம்பி, அண்ணா, மாமா அண்ணா கூடாது. அக்கா தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அண்ணா தம்பி, நீ ஏசப்பாவுக்கு அடிமையா இரு. அடிமையா இரு. சத்தமா சொல்ல. அடிமையா இருக்கு. நீ அடிமையா இருந்தா நீ பரிசுத்தமா இருப்ப. நீ பரிசுத்தமா இருந்தா ஏசப்பா அநேக பலனை தருவாரு. முடிவில் நித்திய ஜீவன்ல நித்திய காலம் அழியாத இருப்ப, அழியாத வாழ்வ. அதுக்குத்தான் நீ ஏசப்பாவுக்கு அடிமையா இருக்கணும். ஆலயத்தில் அடிமையா இருக்கணும். போதகருக்கு அடிமையா இருக்கணும்.
சத்தமா சொல்லு. போதகருக்கு அடிமையா இருக்கணும். ஏசப்பாவை கண்ணால பார்க்கல. எங்க போதகர் அம்மா மூலமா தான் ஏசப்பாவை நீ தெரிந்து கொண்ட. அதனால ஏசப்பா யார் மூலமா பேசுவாரு? ஆவிக்குரிய அப்பா அம்மா மூலமா பேசுவாரு. அவங்களுக்கு நின்னா இருக்கணும், அடிமையா இருக்கணும். தேவனுக்கும் உன்னை நடத்துகிற தேவ மனிதர்களுக்கும் நீ அடிமையா இருக்கணும். நீ வெளியில போகும்போது முதலமைச்சராக இருந்தா கூட அப்படி காலரை நிமித்தி விட்டுக்கின்னு நீ தேவனுடைய பிள்ளைன்னு நிற்கணும். ஆனா தேவாலயத்திலையும் தேவனுக்கும் தேவ மனுஷனுக்கும் நம்ம அடிமைகளாக இருக்கணும். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம், கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அருமை சகோதரர் டொனால்டு ட்ரம்ப் எப்படி தெரியுமா? அவ்வளோ படிப்பு, கோடீஸ்வரன். இந்தியாவிலேயே 1/4 சொத்தும் கம்பெனியும் கார்பரேட் பிஸ்னஸும் இந்தியாவில் ட்ரம்ப்புக்கு 1/4 இந்தியாவில் இருக்குது. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அப்போ இந்தியாவிலேயே 1/4 அவனுடைய சொத்து, அவனுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் இங்கே கம்பெனி இருக்குமானால் பிஸ்னஸ்ஸு, அப்போ அமெரிக்காவில் எவ்வளோ இருக்கும்? உலக நாட்டில் எவ்வளோ இருக்கும்? ஆனால் சர்ச்சுக்கு போனால் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக முழங்காலில் நின்று தகுதியோடு கூட தன் தகுதியை உணர்ந்து தேவனை ஆராதிக்கிற மனுஷன். போன வருஷம் நான் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரே நாளில் அன்னைக்கு எலெக்ஷன், அன்னைக்கு ரிசல்ட்டு, அன்னைக்கு 2 நாள் பொறுத்து பதவி பிரமாணம். ரிசல்ட்டு வந்தவனவே போட்டார். உடனே எல்லா கவர்மெண்ட் வண்டிகளிலும் இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவே மெய்யான தெய்வம்னு எழுதிட்டார் எல்லா கவர்மெண்ட் வண்டியிலும். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தேவனுக்கு அடிமை. அல்லையில சொல்லுங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தேவனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். நாம் யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. நான் தேவனுக்கு அடிமை. ஆனால் எங்கள் பாஸ்டருக்கு நான் அவர் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன். அவர் சொன்ன அந்த காதில் வாங்கி இப்படி விட்டு போயிடுவேன். அப்படி ஜாலோக்கா அப்படி கண் அடிப்பேன். அப்படி கண்ணு, இந்த கண் சாடை என்ன பண்ணுமா? கண்ணு சாடைக்கு இருக்குது, செய்கைக்கு இருக்குது, விசிலுக்கு இருக்குது, காலால எழுதுறது, பின்னாடி நின்னுக்கிட்டு சைகை காட்டுறது, பாஸ்டருக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு சைகை காட்டுறது, இதுக்கெல்லாம் பயங்கரமா சொல்லி வச்சுக்கிறார் கர்த்தர். ஏன்னா நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா வேதத்தை பல முறை என் ஜனங்களை வாசிக்க வச்சிட்டேன். இப்போ 2வது முறை போய்க்கின்னுக்குறாங்க. எத்தனாவது முறை போய்க்கிறோம்? பைபிள் ஸ்டடி வரும். கை தூக்குங்க. நல்ல படம் எடுக்கும். இப்படித்தான் எடுக்கும். ஏன் கையை நல்லா தூக்கி காட்டுங்களா? உங்களை பார்த்தாவது இருக்கிற ஜனங்க வச்சுமா அந்த பைபிள் ஸ்டடியில். அப்போ என்னது பைபிள்? இப்போ என் ஜனம் 2வது முறை போகுது. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? சபையில் ஒரு சில ஜனங்க இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமாக அறியுதுங்கப்பா. கற்றுக்கொள்ளட்டும், நல்லா வளரட்டும், நல்லா தேரட்டும், ஆவிக்குரிய நிலையில் வளரட்டும் அப்படின்னு சபையில் இதெல்லாம் இருக்கணுங்க. எல்லாம் இருக்கணும். மக்கள் குடும்பத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க என்ன நடக்கிறதாம்? அங்கே சொல்லுகிறது வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அல்லோ, நீ அடிமையா இருந்த தேவனுக்கு நீ பரிசுத்தமா வாழ்வது பலனா? என்னது வசனம் என்ன சொல்லுது? நீ அடிமையா இருந்தா நீ பரிசுத்தமாவாய். நீ பரிசுத்தமானா உனக்கு பலன் கிடைக்கும். அந்த பலன் மட்டுமல்ல, முடிவோ உனக்கு நித்திய ஜீவன். இல்லைன்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வாசி. பலன் பாத்தீங்களா? பாவத்தின் அப்ப முடிவு நித்திய ஜீவன். யாருக்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமையா இருந்தா பரிசுத்தமாவே. நீ பரிசுத்தமா இருந்தா ஆண்டவருடைய பலன் கிடைக்கும். அந்த பலன் நீ கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? நித்திய ஜீவன், அழியாத உயிரோடு நீ பூமியில வாழ்வாய், பரலோகத்தில் வாழ்வாய், நித்திய ஜீவன். அப்படி கீழ்ப்படியாமை உனக்கு அடிமையா நீ ஆண்டவருக்கு இல்லைன்னா உனக்கு என்ன நடக்குமா? பாவத்தின் சம்பளம் மரணம். ஹலோ, வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டான நித்திய ஜீவன். அப்ப கீழ்ப்படியில செவி கொடுக்கல, நான் வராத ஆட்களை ஒரு வார்த்தையில் கூட உங்களுக்கு நான் அட்மின் ஃபோன் பண்றாங்க. ஆனாலும் நானோ அம்மாவோ யாரோ ஒருத்தரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். ஏன் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம்.
மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நான் நேற்றுக்கு 2 நாளுக்கு முன்னே நினைக்கிறேன் கிளாரா கிட்ட பேசினேன். சொன்னாங்களா? சொன்னிச்சா கிளாரா? ஒரு 3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். புள்ள வரல. ஏம்மா என்ன நடக்குது? ஏன் வரல? பா அந்த மாதிரிப்பா. என்ன என் மேலே பழி வந்துடக்கூடாது. சர்ச்சைக்கு வராதவர்களை பிசாசு பிடிச்சிக்குவான். நான் ஒத்தரையும் விட மாட்டேன். வராத ஆளுக்கு ஃபோன் பண்ணி நானோ இல்லை அம்மாவோ அட்மின் மூலமாகவும் நாங்கள் பேசிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு புரிய வைக்கிறது எங்க வேலை. அதனால ஃபோன் பண்ணி பேசிடுவோம்மா, ஓய்வு நாள் விட்டுறாதம்மா, 6 நாள் போதும், ஓய்வு நாள் விட்டுறாத, முடிஞ்ச அளவுக்கு வந்துட பாரு அப்படின்னு சொல்லி. நீ வெளிநாடுகளுக்கு போனா அங்க இருக்கிற சபையில ஓய்வு நாள் போயிடு. வெளியூருக்கு போயிருந்தா நீங்க எல்லா நாளும் வெளியூர்ல போங்க, சபைக்கு போங்க, ஆனா திருவிருந்துக்கு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் பாவத்தின் சம்பளம் மரணம். இதை சொன்னோம்னா பாத்தியா, அப்பா அப்படியே பச்சையா சொல்றாரு, செத்துருவோமா சர்ச்சுக்கு வரலன்னா. எங்கன்னா அடுக்குமா சொல்லுங்க? அப்பா சொல்றாரு சர்ச்சுக்கு வரணும் செத்துருவோம். நானா சொன்னேன்? இது ஏன் வார்த்தையா? சொல்லுங்க, யார் சொன்னது? டேவிட் சொல்லுப்பா. ஏசப்பா சொல்லுப்பா, அங்க பார்த்து சொல்லு. யார் சொன்னது? ஏசப்பா. யார் மூலமா? அங்க யார் மூலமா சொன்னாரு? அங்க யாரு? ரோமர் புத்தகத்தை எழுதுனது யாரு? சீசன். எந்த சீசன்? பவுல். வெரி குட், கைத்தட்டி. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை யாருக்கு வந்தது? பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ரோமர் புத்தகத்தில் சொல்றாரு, பாவத்தின் சம்பளம். இது நடக்க கூடாது. ஏசப்பா தேவ மனுஷன் மூலமா சொல்லி இருக்கிறார். இப்ப அந்த வார்த்தையை தேவ மனுஷன் என் மூலமா சொல்றாரு. இப்ப அந்த வார்த்தை கீழ்ப்படியணுமா இல்லையா? செவி கொடுக்கணுமா இல்லையா? ஐயோ அப்பா சொல்றாரு சர்ச்சுக்கு வரலன்னா வசனத்தை கேட்கலாம் செத்துருவோமா. ஐயோ என் புருஷன் கூட வரல, அன்பை திட்டிக்கினேங்கிறாரு அப்பா. அஞ்சல என் புருஷன் அன்பு வரவே மாட்டாரு, அப்பா செத்துருவாருன்னு சொல்றேன். என்ன பண்றதுக்கு வர மாட்டானே பாரு, அப்பா பச்சையா சொல்றாரு அப்படின்னு நினைப்பேமா? நினைக்கவே மாட்டேன்னு தெரியும். வசனத்தை தேவன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் எடுத்து உங்களுக்கு உணர்த்தாவிட்டால் யார் சொல்லுவார்? சொல்லுங்க. உங்களுக்கு நான் சொல்றதுக்கு தான் என்ன போதகனா கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்லாத உங்களுக்கு யார் சொல்லுவா? சொல்லுங்க. இப்ப நான் சொல்லாத சுந்தரராஜன் கடப்பாக்கம், நான் சொல்லாத யார் சொல்லுவா? இப்ப உங்க அண்ணன் சங்கர் சொல்ல முடியுமா? இன்னொரு அண்ணன் சொல்ல முடியுமா? நான் தான் சொல்ல முடியும். காரணம், நீ சர்ச்சுக்கு வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற, அந்த வசனத்தை என் மூலமா தான் அப்பா உனக்கு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. செல்வங்கள் ஓய்வு நாள்ல உன் குடும்பத்துக்கு தேடி வந்தாலும், சுந்தரராஜன், டேவிட், ஐசக், எசேக்கியேல், இப்படி நீங்க 1 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை 1 கோடி ரூபாய் இப்படி பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு, இப்பா இன்னைக்கு வந்தீங்கன்னா 1 கோடி இந்த எடுத்துக்கோ. 1 கோடியை பாப்பியா? அப்பாவை ஆராதிக்க பாப்பியா? வசனத்தை கேட்க வருவியா? இந்த கோடி என்ன தெருக்கோடிக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆனா எங்க அப்பா வசனத்தை கேட்டா மரணம் ஆக்கினை என்ன தொடாது. அல்லேலூயா. எனக்கு இந்த 1 கோடி வந்து நான் தெருக்கோடிக்கு போகணுமா? பாவத்தின் சம்பளம் மரணத்துல நான் சாவா? அல்லது எனக்கு இந்த 1 கோடி வேணாயா? ஒரே நாள் இந்த சிட்டிங், ஒரே சிட்டிங், இந்த 1 கோடி எடுத்துக்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு போதுவா அப்படின்னு கூப்பிட்டா, என் உயிரே போனாலும் தேவனுடைய ஆலயத்தில் போய் எங்க அப்பா வார்த்தையை கேட்கணும், எங்க அப்பா வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு வருகிற பாரு. உன்னைத்தான் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் உன்னை தொடாதபடிக்கு தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், கிருபை வரம். அல்லேலூயா. அடுத்தது 3வதாக வேதத்தை ஆராய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன். யோவான் 5:39 வாசிங்க. வேதத்தை ஆராய்பவர்களுக்கு நித்திய ஜீவன். வாசிங்க. தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிற என்னை குறித்து
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அல்லேலூயா. இப்ப பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராயணும் ஆராயக்கூடாதா? ஆராயணும் ஆராயக்கூடாதா? எங்க வந்த வேத வாக்கியங்களை ஆராய முடியும்? மேஷாக்கு சொல்லுப்பா, எங்க வந்தா ஆராய முடியும்? எங்க வந்து ஆராய முடியும் சொல்லுங்க அன்பு சகோதர சகோதரிகளே. குஷ்பு எங்க வந்து ஆராய முடியும்? குஷ்புக்கு அடிக்கடி போன கொண்டு கொடுன்னா கூட வாங்கிறது கிடையாது. ஒரு 6 மாசம் குஷ்பு எட்டி பார்க்கல சர்ச்சை. ஆனா எங்க இருதயம் பூரா குஷ்பு மேல இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்தது, இப்ப ஒரு வாரத்தை வாரமா கரெக்டா சர்ச்சில் வந்து உட்காருது. அதுக்கு பேர் தான் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். அந்த ஐயா பின்னாடி இருக்கிறார், மகேஸ்வரி, அவங்க சித்தப்பான்னு நினைக்கிறேன். அது அவர் வந்து கைப்பணியா இல்லை தாழ்குமா தெரியல. ஆனா அவர் சில நாட்கள் வந்தாரு. அதுக்கப்புறம் நான் மகேஸ்வரி கேட்டுக்கிட்டே இருப்பேன். எங்கம்மா ஒருத்தர் வருவார் பெரியவர், உங்க சொந்தக்காரன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். பார்த்தா இந்த 2 வாரமா அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த மனுஷன் ஆலயத்தை தேடி வருகிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்தும பாரம். தெபோவை கேட்டு பாரு, அம்மா எங்கம்மான்னு கேட்டா எங்கன்னு தெரியலன்னா. அப்போ அம்மா எங்க இருக்கிறாங்க, குடும்பத்தார் எங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அந்த ஆத்தும பாரம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்ன சொல்றார் வாசிங்க, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க வேதத்தை ஆராயணும். தேவாலயத்தில் வரும்போது வேதத்தை ஆராய முடியும். அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் பைபிள் ஸ்டடி காலையில வாங்கணுவோம், வர்றது கிடையாது. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு 10 பேராவது வந்து பரிசுத்தம் அடைகிறார்களே, அது போதியா. ஆனா அந்த 10ல் இப்ப என்ன பண்ணுதுன்னு தெரியுமா, காலையில சிலது அப்படி வருது ஓடித்து, சாயங்காலம் தேசத்திற்கான வேர்ல்டு நேஷனல் பிரேயர்ல என்ன பண்றது, அதில் வரது கிடையாது. ராத்திரி வந்தா காலையில வரதில்ல, காலையில வந்தா ராத்திரி வரதில்ல. யாருக்காக வர, யாருக்காக வர, யாருக்காக சொல்லுங்கப்பா, யாருக்காக வரீங்க? ஜேம்ஸ் யாருக்காக வர? உனக்காக தானே. எத்தனை துயரம் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஜீவன் உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவே சொல்லுகிறார், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ வேதத்தை ஆராய ஆராய நான் மட்டும் ஆராய்ஞ்ச போதுமா? சொல்லுங்க, நான் மட்டும் ஆராய்ஞ்ச போதுமா? என் பிள்ளைக்கு இங்கிருந்து வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைக்கு ஃபோன் பண்ணன்னு வச்சுக்க, ஃபோன் பண்ண கேட்பேன், எப்போ ஜெபம் பண்ணியா, ஜெபம் பண்ணியா? பண்ணப்பா. சர்ச்சுக்கு போனியா? போனப்பா. பைபிளை வாசியா? வாசிப்பா. என்னப்பா ஜூனியர் சம் பைபிள் வாசியா? பண்ணப்பா. ஜெபம் பண்ணியா? பண்ணப்பா. என்ன பண்ணணும்? பிள்ளைங்களை சோறு துண்ணியா? என்ன கேப்பா? சோறு துண்ணியா? சோறு துண்ணியா? துண்ணியா? இத கேட்போம். ஆனா சோத்து வயிற்றுக்கு தான் சோறு. ஆனா ஆத்மாவுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் ஆத்மாவுக்கு? அப்பா வார்த்தை வசனம் வேணும். வேதத்தை ஆராய்ச்சியா? இன்னைக்கு என்ன படிச்ச? டென்னிஸ் ராஜ் சொன்னார் என்கிட்ட, ஐயா என் பிள்ளைங்களுக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவேன், வின்னு பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு எந்த வசனம் ஆண்டவர் பேசினாரு கேட்பாரா? டென்னிஸ் வில் சொல்லுப்பா. அப்பா ஃபோன் பண்ணுவாரா? கேட்பாரா? ஏன் ஒரு தகப்பன் தான் பிள்ளைங்களை பிசாசு எந்த விதத்தில் கெச்சிக்க கூடாது, எந்த விதத்தில் அண்டிடக்கூடாது. அப்ப தான் பிள்ளைகளை பெற்றோர்கள் கவனமா பார்க்கணும். நான் மட்டும் வந்தா போதும், நான் மட்டும் படிச்சா போதும், நான் மட்டும் இருந்தா போதும். உன் புள்ள சோத்தை நீ சாப்பிட்டுருவியா? சொல்லுங்க. புள்ள சாப்பாட்டை அப்பா சாப்பிட்டுருவியா? புள்ள சாப்பாட்டை அம்மா சாப்பிட்டுருவியா? நீங்க சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கு பசி ஆறிடுமா இல்ல பசி எடுக்குமா? சொல்லுங்க. அப்ப எல்லாத்துக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லா தேவை உண்டு. ஆனா வேத வசனம் வேணுமா வேணாவா? அவங்க வேதத்தை ஆராயணுமா ஆராயக்கூடாதா? வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க கூடாதா? காலேஜுக்கு போக அதிகாலையில் எழுந்து பிள்ளைங்க படிக்கணும், ஸ்கூலுக்கு போக அதிகாலையில் எழுந்து பிள்ளைங்க படிக்கணும், வேற எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு போகணும், அதிகாலையில் எழுந்து கண்ணு மூச்சு போகணும். ஆனா பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னா
பிள்ளைங்களுக்கு உடம்பு கெட்டுரும், சளி பிடிச்சிக்கும், சளி பிடிச்சிக்கும். சொல்லிட்ட பேர் சளி பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கும். மத்த சொன்னானா ஊரெல்லாம் கால்ரா வந்துச்சு, ஊரெல்லாம் கால்ரா வந்துச்சு, ஊரெல்லாம் கால்ரா வந்துச்சு, ஊரெல்லாம் வந்துச்சு, வரலாம் வந்துச்சு. கடைசியில பார்த்தா அவனுக்கே கால்ரா வந்துருச்சான். அவன் விசுவாசம் என்னவோ அதன்படி நடக்கும். நோய் வந்துடும், பிணி வந்துடும், அது பண்றோம், இது வந்துடும். ஆலயத்துல ஒரு வேலையை செஞ்சா நோய் வந்துருமா? ஆலயத்துல எதனா ஒண்ணு தொட்டுட்டா பிணி வந்துருமா? ஆலயத்துல ஒரு கல்லு தூக்கிட்டாக்கா நோய் வந்துருமா? ஆலயத்துல ஒரு மண் எடுத்து கொட்டிட்டா நோய் வந்துருமா? வேதம் என்ன சொல்லுது? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அந்த வேதத்தை ஆராயிற உனக்கு தான் நித்திய ஜீவன். வந்து சர்ச்சில் உட்கார்ந்து கேட்டுட்டு போயிடுறதுல நித்திய ஜீவன். என்ன பண்ணணும்? சர்ச்சை பராமரிக்கணும், சபையை கட்டணும், சபையின் தேவை சந்திக்கணும், சபையை பெருக்கணும், துடைக்கணும். நான் இந்த நிலையில் நிக்கிறேன்னா சர்ச்சில் பாத்ரூம் கழுவனவன். நான் என்னத்தை கழுவுன? என்ன டாய்லெட்ல பாத்ரூம் அப்படியே கிடக்கும், மேலெல்லாம் கிடக்கும். ஊத்தி கழுவி, தண்ணியை ஊத்தி கழுவி, அது ராட்டின கணத்துல ராட்டினத்துல தண்ணி எடுத்து ஊத்தி கழுவணும். அப்படி கழுவிட்டு வந்தவன் தான் இன்னைக்கு ஊழியக்காரன், 30 ஆண்டு கால ஊழியக்காரன்.